ஏ ரங்கா வாயாங்க. என்ன போட்டோ? அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்களா? வந்தாங்களே. பத்திரிக்கை பேச்சு விஷயமா சொன்னியா? சொன்னேனே. வெரி குட் வெரி குட். எப்ப அவங்க பார்த்து கேள்வியெல்லாம் கேட்கலாம்? ஏன் வயிற்றுச்சல் கிளப்புற? அவங்க நேரா வந்து அந்த பொண்ணை உத்து பார்த்தாங்க, இது என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஷயமே சப்புன்னு போச்சு. ஐயே யோ, இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இப்ப அப்பா அம்மா வந்தாங்களே, அவங்க பொண்ணு எதிர் வீட்டு பையனோட ஓடி போச்சான். பரவாயில்லையே, இது அந்த பொண்ணு கதையை விட நல்லா இருக்கே. ஓடி போன பையனையும் பொண்ணையும் சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்தா நல்ல காசு கிடைக்குமே. கூடவே இருக்கிற பொண்ணை பத்தியே விசாரிக்க முடியல, இப்ப ஓடி போனவளை பத்தி நான் விசாரிக்கணுமா? ரங்கா, முயற்சி பண்ணாம நம்ம சம்பாதிக்க முடியாது. உன் வீட்டுல தங்கி இருக்குதே ஒரு பொண்ணு, அதுக்கு ஏதாச்சும் விசாரிச்சுக்கிட்டே இரு. டக்குன்னு ஞாபகம் வந்து அட்ரஸ் சொல்லிடுச்சுன்னு வை. பெத்தவங்க ஒரு பக்கம், பத்திரிக்கைக்காரங்க ஒரு பக்கம், பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படின்றடி. இப்ப நீ என்ன பண்ற? உன் பாக்கெட்ல இருந்து ஒரு 50 ரூபாய் எனக்கு தர. இந்த அப்பகார எடுத்துன்னு வந்து கொட்டுறான் பாரு பணம், அதுல இந்த 50 எடுத்துக்கிறேன். இப்போ கைவசம் ஒண்ணும் இல்ல, அப்புறமா தர்றேன், வர்றேன். 50 ரூபாய்க்கு ஐவேஜ் இல்ல, கழுத்துல ஒரு கேமராவை மாட்டிக்கலாம், வாயில ஒரு சிகரெட்டை வச்சுக்கலாம். என்னங்க